துணை முதலமைச்சர் ஒருவேளை போவாருன்னா அவருக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆகையால் இது அவங்க ஃபேஸ் பண்றதுக்கே இன்னும் பல மாதங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு சார். ஆகையால நம்முடைய புரட்சி தலைவருடைய பயணம் பார்த்தீங்கன்னா அது கட்டுக்கடங்கா கூட்டம் எங்க போனாலும் சரி, அது பகல் கூட்டமா இருக்கட்டும் அல்லது மாலை கூட்டமா இருக்கட்டும் அல்லது எங்க தொகுதிக்கு போனாலுமே, அதாவது நம்ம ஷாமியானா போட்டு சேர் போட்டு தண்ணி பாட்டில் கொடுத்து டீ கொடுத்துலாம் உட்கார வைக்கிற கூட்டம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஜனங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க, இரவெல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. ஆகையால இந்த கூட்டங்கள் எப்படி வருதுன்னா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்காக தன் மனநிலைமையை புரிஞ்சு அடுத்து நமக்கான ஒரு ஆட்சியாளர் வந்தா மட்டும்தான் நம்ம வாழ முடியும், ஜெயிக்க முடியும். போன முறை தோல்விக்கு எத்தனை % சார் கம்மி? 2.5% தான் கம்மி. பெரிய ஒரு வெற்றி இதெல்லாம் கிடையாது. அவங்க பெரிய மாஸ் வெற்றிலாம் கிடையாது. மொத்தமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி சதவீதம் எத்தனை இருந்துச்சு? 2.5%, 3% அவ்வளவுதான். 3% ஓட்டுல தான் கிட்டத்தட்ட 40-45 தொகுதிக்கு மேல நம்ம எத்தனை ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறோம்? 2000-3000 ஓட்டு வித்தியாசம் தான் தோத்துருக்கிறோம். ஆகையால கிறிஸ்துவர்கள் ஒட்டு மொத்தமா திமுகவை இல்லை என்பதை இதே உங்களுக்கு சாட்சி.